இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த இன்சிடென்ட்னால இனி எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு கூட சரியா சொல்ல முடியல. ரீசெண்டா சைனாக்கும் நேபாளுக்கும் இருக்கக்கூடிய அந்த பார்டர்ல வந்து ஒரு பயங்கரமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேபாள் பக்கத்துல இருக்கக்கூடிய கிரேஷியஸ் அப்படின்ற மிகப்பெரிய மலையோட பனிப்பாறை சரிவு தான் இதுக்கு முக்கிய காரணம். என்னடா சொல்ற, எப்படி பனிப்பாறை உடஞ்சு ஃப்ளட் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேபாள்ல பாயக்கூடிய லெந்தே ஹோலா அப்படின்ற நதி வந்து பஹோடா கோஷி அப்படின்ற நதியோட இணையுது. இருக்கிறப்ப இந்த லெந்தே ஹோலா அப்படின்ற நதியில வந்து அந்த பனிப்பாறை உடஞ்சு ஃபுல்லா அந்த தண்ணியை அடைச்சு ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஒரு அணை மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. அப்படி அந்த பனிப்பாறை அடைச்சு நிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி வரக்கூடிய தண்ணி வந்து போக இடம் இல்லாம தேங்கி நிக்கும் இல்லையா? அப்படி நிக்கக்கூடிய அந்த தண்ணியோட அடைப்பு வந்து உடஞ்சு தண்ணி எல்லாமே ஊருக்குள்ள வருது. அப்படிதான் ஃபிளட்டே ஏற்பட்டிருக்குது. இந்த இன்சிடென்ட்னால மக்களை காப்பாத்துறதுக்கு சீன அரசா இருக்கட்டும், அப்புறம் நேபாள சேர்ந்தவங்க இருக்கட்டும், எல்லாரும் வந்து மக்களோட மீட்பு பணியில பயங்கரமா ஈடுபட்டு வராங்க. பாதிக்கப்பட்ட மக்களை வந்து அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாத்திட்டு வந்து அத்தியாவசிய உதவிகள்லாம் பண்றாங்க. மெடிக்கல் கேம்பா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம அந்த உள்ளூரோட தன்னார்வலர்கள் எல்லாருமே சேர்ந்து மீட்பு பணியில ஈடுபட்டு வராங்களாம். இது இல்லாம தமிழ்நாடு சேர்ந்த ஒரு 57 பேர் வந்து கோவிலுக்கு சுத்தி பார்க்க போயிருக்காங்க. நியூஸ் இப்ப பயங்கர தீவிரமா தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதுல இந்த நியூஸ் சேனல்ஸ்ல பார்த்தேன், ஒரு சிலர்லாம் வந்து மொபைல கால் பண்றாங்க, மொபைல் சுவிச் ஆஃப்னு வருது. அந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலை எல்லாம் ஏற்படுது. அண்ட் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் யாருக்கும் வரக்கூடாது. இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.